திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி தாவேக வேட்பாளர் சையத் புராதுதீன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் சீனிவாசன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது வரக்கூடிய 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வாணியம்பாடியில் போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தங்களுடைய வாக்கு சேகரிப்பை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய வழக்கறிஞர் சையத் புரானுதீன் அவர்கள் இன்று வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். மக்களிடையே வரக்கூடிய வரவேற்பு குறித்து அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். மக்கள் மத்தியில உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த மாதிரியான வரவேற்பு இருக்கிறது? மேலும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கோரிக்கைகள் என்ன? அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன சார்? சார், கடந்த 10-12 நாளாவே நான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கேன். அதில் நான் ஆல்மோஸ்ட் எல்லா என்டையர் வில்லேஜையுமே ஒன்றியத்தையுமே தொகுதி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 நாளாக நகரத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 2க்கு மேலே ஆகுது. ஸோ இந்த டைம்லையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னா, எங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தையும் தலைவர் விஜய் அண்ணாவையும் எப்படியாத்தி முதலமைச்சர் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற நீங்கள் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா, டிஎம்கே மாதிரி ஏடிஎம்கே மாதிரி காசு கொடுத்து கூட்டம் வந்த கூட்டம் கிடையாது. இது உணர்வு உள்ள கூட்டம், விஜய் அண்ணாக்காக வர கூட்டம். எங்களுக்கு மக்களை சந்திக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நற்பணி மன்றமாக நாங்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக நாங்கள் வேலை பார்த்துன்னு தான் இருக்கோம். அதனால் மக்களை சந்திக்கிறது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த பக்கம் நிறைய வாக்குறுதியை கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் 2 பேருமே நம்ம மக்களுக்காக ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாலை வசதி கொஞ்சம் கூட இல்லை, தெருவிளக்கு கிடையாது. இது எல்லாமே இந்த தீய சக்தி திமுக நகராட்சியில் ஊழல்களை செஞ்சாங்களே தவிர்த்து மக்களுக்காக இவங்க எதுவுமே செய்யலை. அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாணியம்பாடி நியூட்டன் கேட்டை தாண்டி தான் வரணும். எல்லா கட்சியுமே நியூட்டன் கேட்டை ஒரு வாக்கு வங்கியாக யூஸ் பண்ணிக்கிட்டு, நான் உங்களுக்காக போட்டு தரேன், நியூட்டன் கேட் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி பாவம் மாற்றி ஏமாற்றி ஓட்டை வாங்கினாங்களே தவிர்த்து எதுவுமே பண்ணலை. ஒரு 2000 பேர் இருக்காங்கன்னா அதில் 1000 பேர் எங்கள் பேச்சு கேட்க வராங்க. அதுவும் பல பேர் வேலைக்கு போயிருப்பாங்க. மகளிருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி நகரத்தில் வெளியவே அவ்வளோவா வரமாட்டாங்க. அவங்க எங்கள் பேச்சை கேட்குறாங்க. நமக்காக நம்மளோட பிரச்சனையை பேச இங்கே யாராச்சும் வரமாட்டாங்களான்னு ஏங்கின மக்களுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமும் தளபதி விஜய் அண்ணாவும் வந்துட்டாரு. ஸோ அதனால் அந்த சந்தோஷத்தில் கொண்டாடுறாங்க. எங்களை கொண்டாடுற விதத்தில் தான் நாங்கள் இந்த சட்டமன்ற தொகுதியை ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு அல்லாவும் ஏசுநாதரும் முருகரும் 3 பேருமே எங்களை ஆசீர்வதிச்சிட்டாங்க. நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக வாணியம்பாடியிலிருந்து செய்தியாளர் சீனிவாசன்.